சாப்பிடணுங்கிறதுக்காக நான் பட்டி கிடந்திருக்கேன்டா. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் கவலைப்பட்டிருக்கேன்டா. என் தம்பிய உயர்ந்த நிலையில பாக்கணுங்கிற ஆசையில நான் தாழ்ந்து கேவலப்பட்டிருக்கேன்டா. எல்லாத்துக்கும் மேல என் மானத்தை காப்பாத்திக்க நான் போராடி இருக்கேன்டா. இவ்வளவு பாடுபட்ட அக்காவுக்கு பரிசு கொடுக்கதா இந்த படத்தை எடுத்துட்டு வந்து எனக்கு விளக்கம் சொன்னியா? டேய், அதுக்கு பதிலா விஷத்தை கொடுத்து என்ன கொண்டு இருக்கலாமேடா, என்ன கொண்டு இருக்கலாமே. என்ன மன்னிச்சு, எனக்கும் மனசாட்சி இருக்கு. டேய், பல பேருக்கு முன்னாலே ஏன் உடம்ப காட்டி ஆண்டேனே, எதுக்காக தெரியுமா? பல பேர் உடம்புல இருக்கிற நோய நீ போக்குவேங்கிற நம்பிக்கையில தான்டா. இப்ப அவமானத்தை ஏத்துக்கிட்டவன்னா அத வீணாக்கிட்டவன் நீ. எல்லாமே போச்சு, இனிமே என்ன இருக்கு? நீயும் போடா, போ. இனிமே நாங்க பார்க்க வராத, போடா. நான் தேடி வந்த சொத்து இந்த விலை மதிக்க முடியாத படம். பிரபாகர், இதுல விவரமான கதை இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பிரபாகர், எங்க வந்த படத்தை? சாட்சி சொல்ல வேண்டிய படத்தை கேட்டா கொடுத்துருவா. நிதானமா காத்திருந்தேன், பலன் கிடைச்சது. என்ன பழி வாங்க சந்தர்ப்பம் பார்த்துட்டேன். இல்ல, சந்தர்ப்பம் கொடுத்துட்டேன். தம்பி மேல அக்கறை உள்ளவனி அவன் படிச்சு முடிச்சாகணும் இல்லையா? இந்த படத்தோட உண்மை மறைஞ்சிருக்கணும்னா நீ என் படுக்கை அறைக்கு வந்தாவன். நிச்சயமா அது நடக்காது. அப்ப ரவியோட கொலை வழக்கு திசை திரும்பிடும். பிரபாகர், இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீ என்ன பார்க்க வரல, நான் போலீஸ பார்க்க போய்கிட்டே இருப்பேன். இன்னாங்கடாது எங்க அண்ணாத்தை இம்மா பெரிய பங்களாவை ஆக்கினாரு. எங்க அண்ணாத்தை தேடி வந்துக்கிறியா? அண்ணாத்தையா? நடாது பொண்ணு நம்ம இடத்துக்கு தேடி வந்திருக்கு, தனியா வந்திருக்கு. நல்ல பொண்ணு. எடுக்கைய மூஞ்சா பாரு, தனியா வந்துக்கிறானா? நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோற எடுத்துருவேன். என்னம்மா ரொம்ப அலக்கற? என்ன நினைச்சுட்டு இருக்க? மாலையா போட்டுவேன். என்ன இது, என்ன இது? இந்த சோமாரிங்களை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு? அவங்கள விடு. ஆமா, நீ எங்கம்மா இங்க வந்த? அல்ல உன்னை கண்டுகிட்டு போகத்தான். என்ன பண்ண ஆமா, இந்த பாரு, இந்த படத்தை வச்சு நான் நினைச்ச பணம் சம்பாதிக்க வழி தேடிட்டு இருக்கேன். பணமா? அது என்ன வழி? ஐயோ தங்கச்சி, உனக்கு சொன்னா புரியாது. படத்தை கொண்டா. தங்காசி கையில சொல்லாங்காட்டி படத்தை ஐயோ சொல்லிடுறேன், நீ கிழிச்சிடா. ஒழுங்கா சொல்லு. என் பேர் கீதா, ஜட்ஜு சிற்றம்பலத்துடைய மகன். உங்க தம்பி சேகரோட படிச்சவன். ஓ, நீதான் அது? ஆமா, நீ இடம் மாறி போயிட்ட. என் தம்பி தடம் மாறி போயிட்டான். அவர் போன தடத்துல பாதை இல்லை, நான் போன இடத்துல வாழ்க்கை இல்லை. இப்ப அதுக்கு வழி கேட்க வந்திருக்கேன். வழி தெரியாம முடிக்கிறவகிட்ட திசை கேட்டு வந்திருக்கியம்மா. உதயத்தை பார்த்துட்டேன், எதிர் திசைதான் மேற்குன்னு தெரிஞ்சு வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆர்டிஸ்ட் ரவியோட இடத்துக்கு நீங்க மாடலுக்கு போயிருந்தீங்களே, அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். அந்த சம்பவத்துக்கு இப்ப சுத்தி செவரையிலும் பிடிச்சு, அந்த சுத்து செவத்துல கண்ணக்கோல் வச்சு எண்ணத்தை திருட முடியாதேன்னு கருணை கேட்டு வந்திருக்கேன். கீதா, உன் முகத்துக்கு குங்குமம் ரொம்ப மங்களகரமா இருக்கு. ஒரு பெண்ணாலதான் அதோட பெருமையை புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டேம்மா. கீதா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? கண்டிப்பா செய்றேன். சொல்லு. ஆமா, உட்காரு. என்னமோ தெரியல, அடிக்கடி நாக்கு வறண்டு போகுது.
அதுவா சமாசாரம்? ஏன்னா இந்த வில்லங்கத்தை எல்லாம் நீ என்னத்து கண்டுகிற? ஐயோ அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நேரம் ஆகுது, நான் ஒரு ஆளுக்காக எதிர்பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போயேன். இப்ப என்ன வீட்டுக்கு போக சொல்லிறியா? ஆமா, மணி 8 போதுல, நீ புறப்படுமா? சத்தம், நான் உன்னை அப்பால கண்டுகிறேன். நம்ம குளத்தை தூக்கிட்டு வர மாதிரி வர, எங்க படம்? ஐயா, படத்தை எடுத்துனாரா? அத்தோடு கண்டுக்கணியா? என்னாச்சு? கொலை பண்ணது நீ சொன்ன ஆள் இல்லையா? அண்ணாத்த ஹால்ல குன்னிங்கிறாரு, கம்முனுவா. உனக்காகத்தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டா வந்துட்டேன். வாரதி, கமா. நீயும் நானும் புத்திசாலித்தனமா படைச்சுக்க. இதுதான் வழி. சொன்னபடி நடந்துக்கிறதுல நளினி ரொம்ப நாணயமானது. உண்மைதான். இந்த நாணயத்தை சுண்டிவிட போறேன். உவா தலையான்னு இனிமேதான் தெரியும். அறைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆர்வம் பார்க்க தேவையில்லை. என் ஜாதகம் யாருக்கும் சாதகமா இருந்ததில்லை. உன்னுடைய விருப்பத்துக்காக நான் இங்க வரல. பயம் இல்லாம வந்து பயனுள்ள காரியத்தை முடிச்சிட்டு போக வந்திருக்கேன். பலனை எதிர்பார்க்கிறவனே நான் தானே. இந்த பாவ உடலை பசியார நினைக்கிறியா? பசியார விரும்புறேன், பாவத்தை நினைக்கிறது இல்ல. நம்ம பாவங்களுக்கு பிராயச்சித்தம் கதவு தட்டுது. தேவைக்கு ஒண்ணு கட்டில இருக்கு, தெரியாம உள்ள வந்து வாசல் நிக்கிறேன். உள்ள இருக்கிற உண்மைய வெளியே கொண்டு வர வந்திருக்கேன். பாக்கியதா, உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க கேட்ட உதவியை செஞ்சு முடிச்சிட்டேன். என்ன இது? என்ன திட்டம் போட்டு வந்திருக்க? பிரபாகர், அந்த பொண்ணோட கையை விடு. அக்கிரமம் செய்யற இவருக்கும் அக்கா தங்கச்சி இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு மோசமா நடந்துக்க மாட்டேன். என் இடத்துக்குள்ள வந்து எங்கிட்டே விளையாடி பாக்குறியா? நான் விதியோடவே விளையாடி பாத்துக்கிட்டு இருக்கிறவ. இப்ப அதுக்கு முடிவு தெரிஞ்சுக்க துணிஞ்சு இறங்கிருக்கேன். கீதா, என்ன தேடி வந்த வாழ்க்கை உங்க சொன்னால்தான் நிக்குது. கீதா, எனக்கு கிடைக்க முடியாத பாக்கியம் உன் கழுத்துல மங்களகரமா நிக்குது. அது உனக்கு நிச்சயமா நினைச்சிருக்குமா? அப்பா ஆசைக்காக இன்னொருத்த உயிரை பறிவாங்க. இன்ஸ்பெக்டர், என்ன நடந்தது சொல்லுங்க. அம்மா, ஒத்துக்கொள்ளப்படுற குற்றம் மன்னிக்கப்படும். என்னன்னு சும்மா சொல்லுமா? கூட பிறந்தவனுக்காக நான் ஆடி பிழைச்சது பத்தாதுன்னு அவன் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அதிகம் சம்பாதிக்க நினைச்சேன். பல நாளா என்ன தொடர்ந்து வந்த ரவி கிட்ட அன்னைக்கு நான் மாடலுக்காக போயிருந்தேன். அவன் தொட்டு வரைந்த சித்திரத்தை போல நானும் சரிப்பட்டு வந்துருவேன்னு மனக்கணக்கு போட்டு என்ன மணிக்கணக்கா வரைஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த பிரஷால உன் புருவத்தை தொட்டுட்டு இந்த உருவத்தை தொடும்போது பருவத்தின் சுகமெல்லாம் என் கையில வந்துருது. நீங்க வர்ணிக்க நான் வந்தவ இல்லை, வரைஞ்சி பார்க்க வந்தவ. முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சதை ரசிக்கிற, முடியுமான்னு நினைக்கிற. நினைக்கத்தான் முடியும், நெருங்க முடியும். நல்லாத்தான் இருக்கு. இது கைப்பட்டது கலையா இருக்கு, என் கண் பட்டது கவனமா இருக்கும். கண்டிப்புலயும் அழக பாக்குறேன். கொஞ்சம் அளவா பாருங்க. கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தானா? மிஞ்ச விடக்கூடாது. மீதியும் வைக்க கூடாதே. நளினி, உன் பேர்ல இருக்க நளினம் என் பேச்சுல வரமாட்டேங்குது. உங்க கலையில இருக்கிற புனிதம் நடத்தையில இல்லையே. பல நாளா போட்ட வலைக்கு இன்னைக்கு திருநாளை பார்த்துடணும். நேரமாகுதே, பணம் கொடுங்க, நான் புறப்படணும். பணம்
அது நான் கையில கொடுக்கிற பழக்கம் இல்ல, படுக்கையில எடுத்துக்கிறதா இங்க வரவங்க வழக்கம். என்கிட்ட விளையாடாது. மாடலுக்கு வந்தவதானே கேவலமா நடந்துருவான்னு நினைக்காது. மாடலுக்கு மட்டுமா 1000 ரூபாய்? அதுல என் ஆடலுக்கும் சேர்ந்து இருக்கு. அதிகம்னு நினைக்கிறத எடுத்துக்கோ. கொடுத்ததை எடுக்கிறது இல்ல, வந்ததை விடுறது இல்ல. நான் நெருப்பு, என்னை எதுவும் நெருங்க முடியாது. நான் தண்ணி, எதையும் அணைச்சிருவேன். ரவி, விடு என்ன, விடு, விடு என்ன. ஆட்டக்காரி பெரிய பத்தினி வேஷம் போடியா? வாங்க. தம்பிய டாக்டரா படிக்க வைக்கணுங்கிற ஆசையில நான் தான் இத்தனை நாளும் இந்த கொலையை மறைச்சு வச்சேன். தம்பி, தம்பி, நீ எதுக்காக நான் இங்க வந்த? அக்கா, என் கூட பிறந்த குற்றத்துக்காக எல்லா துன்பத்தை ஏத்துக்கிட்டு கண்ணீர் விட்டேன். இப்ப நான் செய்த குற்றத்தை ஏத்துக்கிட்டு கண்ணீர் வெடிக்க போறியா? வேண்டாக்கா, வேண்டாம். என்னையும் கொஞ்சம் அழவிடுக்கா, என்னையும் கொஞ்சம் அழவிடு. எது கொலையை நீ செய்தியா? என்னப்பா குழப்பற? இல்ல சார், நடந்த உண்மையைதான் சொல்ல போறேன். தம்பி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எப்பவும் போல என்னுடைய நண்பன் ரவி ரூமுக்கு அன்னைக்கு நான் போனேன். ஆட்டக்காரி பெரிய பத்தினி வேஷம் போடியா? வாங்க. வெளியில தப்பிச்சு போயிடலான்னு கதவை திறந்தேன். அங்க திலக் வந்துகிட்டு இருந்தான். என்ன செய்யறதுன்னு புரியாம அறைக்குள்ளேயே திரும்ப வந்தேன். ரவி என் பேரை சொல்லிடுவானோன்னு பயந்து பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்து அக்காவோட படம் காட்டி கொடுத்துருமோன்னு அதையும் எடுத்துக்கிட்டு வெளியில ஓடுறேன். தெரியாம ஒழுங்கா மரியாதையா 12 ரூபாய் 60 காசை கொண்டாந்து என் கையில வை. இல்ல நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பணமா? பணம் இது இல்லைங்க, அப்புறம் பார்த்தா தரேங்க. பணம் இல்லையா? வெத்து வைட்டா சக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு துட்டி இல்லையா? என்னங்க, படத்தை கொடுத்துருங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, மறுபடியும் பணம் அந்த கதையெல்லாம் என் கையில வேணாம். ஆழ்வார்பேட்டை அணக்க ஒரு அம்புஜம்னா தம்மா துண்டு குழந்தைங்க கூட சொல்லும். இது உனக்கு ஓணும்னா 12 ரூபாய் 60 காசு கொண்டாந்து ஊட்டாண்ட வச்சுட்டு இத வாங்கிக்க. என்னங்க என்னங்க என்ன என்னங்க படத்தை பறி கொடுத்துட்டு பஸ் ஸ்டாப்ல போய் நின்னேன். இப்படி கொலை செய்த மனப்புழுக்கத்தோட நான் இருந்தேன். என்ன மணமேடைக்கு வாங்கன்னு கீதா கூப்பிட்டா. மனச்சாட்சியை கொண்டுட்டு கோவிலுக்கு போன எனக்கு சாட்சியா நின்ன தெய்வம் வாழ்க்கை கொடுக்க மறுத்துருச்சு. கடைசியா கீதாவாவது வாழட்டுமேன்னு நடந்த உண்மையெல்லாம் எங்க அக்கா கிட்ட சொன்னேன். கடவுள் எப்பவுமே தப்பு செய்யறது. உண்மையான கொலைகாரனை என் மகளுக்கு கட்டி வைக்காம உங்க மகனை எனக்கு மாப்பிள்ளையாக்கிச்சு. எந்த சம்பந்தம் இல்லாதனா உங்களுக்கு சம்பந்தி ஆயிட்டேன். இதுவும் தைரியத்தோட சேர்ந்தான்.
நான் டாக்டர் அவன் உனக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல. என்ன மன்னிச்சிருக்கா.